வணக்கம் நண்பர்களே. அறிவற்றாங் காக்கும் கருவி செருவார்க்கும் உள்ளளிக்க லாகா ஆரன். அதாவது ஆயுதங்களை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்ப்பதை விட அறிவை பயன்படுத்தி ஒரு பிரச்சனையை தீர்ப்பது தான் சிறந்தது. அதுதான் ஒரு நாட்டுக்கும் சிறந்தது. இப்போ ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இடையே நடக்கக்கூடிய போர் வலுவிலக்குன்னு பார்த்தா அது இன்னும் பூகாமரமாக வெடிக்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் இருக்கு. என்னன்னா, இப்போ அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருந்தாலும் ஒரு பக்கம் இன்னும் வீரர்களை அதிகமாக அனுப்பிச்சிட்டு தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட இப்போ ரீசெண்டாக 3500 வீரர்களை ஈரானை நோக்கி அனுப்பிச்சிருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு. இஸ்ரேலும் இன்னும் தாக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு பதிலடியாக ஈரானும் இன்னும் தங்களுடைய தாக்குதலை நடத்திட்டு இருக்காங்க. இதில் இன்னொரு பெரிய விஷயம், ஈரானுக்கு ஆல்ரெடி சப்போர்ட் பண்ணியிருக்கக்கூடிய, அதாவது லெபனானில் இருக்கக்கூடிய ஹிஸ்புல்லா அமைப்பினரும் இப்போ எக்ஸ்ட்ராவா ஹவுதிங்கிற ஒரு அமைப்பினர், யமனில் இருக்கக்கூடிய ஹவுதி அமைப்பினரும் சேர்ந்து ஈரானுக்கு சப்போர்ட் பண்ணி இப்போ போர் நடத்திட்டு இருக்காங்க. யுஎஸ்ஏ அமெரிக்கா ஒரு 15 அம்ச கோரிக்கையை ஈரானுக்கு கொடுக்குறாங்க பாகிஸ்தான் மூலியமா. ஆனா அதை ஈரான் இன்னும் ஏத்துக்கல. இதே சமயத்துல அமெரிக்கா தன்னுடைய எக்ஸ்ட்ராவா படை வீரர்களை ஈரான் நோக்கி அனுப்பிச்சிட்டு இருக்காங்க. அதுவும் எப்படின்னா, இப்போ புதுசா டிஃப்ரெண்டா தரைவழி தாக்குதலுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கிறதா செய்தியில வெளியே இருக்கு. இந்த தரைவழி தாக்குதலுக்கு நாங்க நடத்துவோம்னு சொல்லி அமெரிக்கா ஒரு விஷயம் சொன்ன உடனே அதற்கு ஈரான் பதிலடி என்ன சொல்றாங்க அப்படின்னா, எங்க நாட்டுக்குள்ள காலடி எடுத்து வைக்கிற யாரும் திரும்ப சவப்பெட்டியில தான் திரும்பி போக முடியும் அப்படிங்கிற ஒரு பதிலடியை கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா, இந்த போர் எந்த நிலைமைக்கு இப்போ சூடு பிடிக்க போகுதுங்கிறது விஷயம் தெரியுது. அமெரிக்கா ஒரு பக்கம் அமெரிக்கா அதிபர் ட்ரம்ப் என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த ஈரானுடைய கார்க்கு தீவு அந்த அளவுக்குலாம் ஒன்றும் பெருசா பாதுகாப்புடையதாகலாம் இல்லை, ஈஸியா எங்களால் கைப்பற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு வாதத்தை முன்வைக்கிறார். ஈரான் இதை கேட்டுட்டு சும்மா இருப்பாங்களா? ஒரு நாட்டுக்குள்ளார போயிட்டு அவங்க நாங்கள் இடத்த கைப்பற்றோம்னு சொல்லும் போது அவங்களும் சும்மா இருக்க போறதில்லை. அதுக்காக தான் அந்த ஸ்டேட்மெண்ட்டை கொடுக்குறாங்க. எங்கள் நாட்டுக்குள்ளே யாராவது காலை எடுத்து வச்சிங்கன்னா சவப்பேட்டையில் திரும்பி வெளியில் போக முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சீக்கிரம் பேச்சுவார்த்தை முடியணுங்கிறதான் எல்லாருடைய கோரிக்கை. காரணம் என்னன்னா, ஏகப்பட்ட பொருளாதாரம் அங்கே நடந்துட்டு இருக்க போறதுனால அந்த வளைகுடா நாடுகளை நம்பி இருக்கக்கூடிய ஏகப்பட்ட நாடுகளுடைய பொருளாதாரம் ரொம்ப வீழ்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு. கச்சா எண்ணெய் உற்பத்தி பாதிப்புங்கிறது அந்த கச்சா எண்ணெய்க்கு மட்டும் கிடையாது, அதனால் சார்ந்து இருக்கக்கூடிய எல்லா தொழிலுக்கும் அது ஒரு மிகப்பெரிய அடிதான். அதனால சீக்கிரம் அந்த போர் முடியணும். பொதுமக்கள் நிறைய பேர் இறந்துட்டு இருக்காங்க. ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவரும் இறந்திருக்காரு. ஈரானில் பல குழந்தைகள் இறந்திருக்காங்க. இதெல்லாமே கருத்தில் கொண்டு சீக்கிரமா ஒரு அமைதி பேச்சுவார்த்தை விரைவில் எட்டப்பட வேண்டும். நன்றி. நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க.